நீ வந்து சாதாரண அற்ப பிறப்பு கிடையாது, நீ இறைவனை தேடி அடையக்குள்ள பிறப்பு. நான் உபதேசிக்கிறேன், அந்த உபதேசத்தை கேட்டுட்டு நீ உன்னால் மாற முடிஞ்சிருச்சுன்னா நீ இதுக்குள்ளவன் தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி உபதேசிக்கிறாங்க. உபதேசம் போடணுன்னு அவருக்கு ஞானம் அறிவு வந்தது. அதுக்குள்ளே அவங்க அம்மா ஒரு அழகான பெண்ணை பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, அவங்க அம்மா சொல்கிறாங்க, உடல் கட்டுக்கோப்புக்கு வரணும்னா ஒரு பெண் வரணுமா, அதுக்கு பதிலாக காயம், வெங்காயம், சுக்கு இதெல்லாம் போட்டு மிளகு இந்த மூணுமே நம்மளுடைய கட்டுக்கோப்பான உடம்புக்கு தேவை. அதை மிஞ்சியதா பெண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த இடத்துல இருந்து அம்மா வந்து ரொம்ப இதாகிடுறாங்க. அம்மா எல்லாம் தூங்கினப்போ நைட்டு போல் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. போய் இங்கே ஆண் பெண் உறவை வந்து தான் ரொம்ப அங்கே மையப்படுத்தி உடல் கட்டுக்கோப்பு இதெல்லாம் குறிப்பது, உடல் ஆரோக்கியத்துக்கு இதெல்லாமே இந்த குதம்பை சித்தர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அதனால் இவர் வந்து என்னென்னா, இவரை வழிபடும் போது நம்ம பெண் சுகத்தால் வரக்கூடிய விஷயங்கள் இல்லாட்டா இந்த மாதிரி சுகங்களிலிருந்து நம்ம வெளியே வரோம், அது மட்டுமே சுகம் கிடையாது. மனமே நம்ம இன்பமாக வைக்கிறதுக்கு இந்த நம்மளுடைய உடல் கட்டுக்கோப்பு, உடலில் உள்ள நோய்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அருமருந்து இந்த குதம்பை சித்தருக்கு உண்டு. அதனால் இது வந்து உடல் நோய்கள் தீர்ந்தால் மனமும் இன்புறும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த மனத்தை நம்மளுக்கு இன்புறமாக வைக்கிறதுக்கு இந்த பிங்க் கலர் நாட்டு ரோஜா இருக்கு இல்லையா, அந்த ரோஜாவை பயன்படுத்துவது, அந்த பன்னீர் தண்ணிகளை பயன்படுத்துவது, இதெல்லாம் அந்த குதம்பை சித்தருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடலாம், அவரை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கறத நம்ம கூட சொல்றதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அதை பத்தி. வணக்கம் மேம். வணக்கம்மா மேம், இன்றைய நிகழ்ச்சியில துலாம் ராசிக்காரர்கள் எந்த சித்தரை வழிபடணும், என்ன மாதிரி நாட்கள்ல வழிபடணும், என்ன மாதிரியான பூஜை முறைகள் அவங்களுக்கு பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க மேம். துலா ராசி வந்து நகை, பெண், அந்த பெண் சுகம் இதெல்லாமே உள்ள ராசி அப்படிங்கிறது. அதாவது உலகில் மாயையை வந்து பற்றிக்கொள்ளும் ராசி. அப்போ அதை வந்து நம்ம அதிகமாக பற்றிக்கொள்ளணும். அது இல்லாமல் இருப்பதும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு தான். அப்போது இந்த இடத்தில் வந்து அதை சார்ந்த சித்தராக தான் இங்கே வடிவம் எடுத்திருப்பாங்க. அதை சார்ந்த சித்தர் பார்த்தீங்கன்னா குதம்பை சித்தர் அப்படிம்பாங்க. குதம்பை சித்தர் பார்த்தீங்கன்னா, குதம்பை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து காதில் உள்ள தொங்கட்டத்துடைய அணிகலன்களை குறிப்பதாக இருக்கும். அது பெண்ணுடைய தொங்கட்டம், அதை தான் குறிப்பதாக இருக்கும். ஏன் அதை குதம்பை சித்தரை அதோட வச்சு லிங்க் பண்றாங்கன்னா, அந்த சித்தர் வந்து பிறந்த பிறகு அவருக்கு வந்து அவங்க அம்மா வந்து பெண் வேடம், பெண் குழந்தை இல்லை, அதனால அவளை வந்து அலங்கரித்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கம்மல்லாம் போட்டு அலங்கரித்து பார்த்துருக்காங்க. அப்போல்லாம் ஆண்களுக்கும் காது குத்துதல் பழக்கம் உண்டதுனால அதை கம்மல் போட்டு அந்த சித்தரை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அதை தான் குதம்பை அந்த பேர் வச்சு அவங்க கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால குதம்பை சித்தர். இந்த குதம்பை சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்மையை வந்து ரொம்ப இதாக இருப்பார். நளினம் அந்த விஷயங்களும் அவருக்கு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா இவர் கல்யாணம் கட்டி வைக்கணும் அந்த ஆசைகள்லாம் அதிகமாக உருவாகிருக்குது. உருவான பிறகு இவர் வந்து போன பிறப்பில் வந்து ஞான அறிவை தேடி ஓடி வந்தவர். நிறைய ஞானத்தை வந்து தேடினவர். அது வந்து அதுக்கு முந்தின பிறவியில் உள்ள கர்மாவால் அந்த முக்தியை வந்து அவர் அடையாமல் தடைப்பட்டுச்சு இறைவனை தேடுவதில். அப்போ இந்த இடத்தில் இவர் வந்து இந்த ஜென்மத்தில் அதை அடையக்கூடிய ஒரு இது உண்டு. அப்படிங்கிறதுனால அந்த ஞானத்தை நோக்கிய பயணத்தை அவர் எடுக்கணும் அப்படிங்கிற விதி. அப்போ ஒரு ஆள், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆள் வந்து, யாருனே தெரியாத ஒரு ஆள் வந்து இவர்கிட்ட வந்து பேசியிருக்காரு. நீ வந்து சாதாரண அற்ப பிறப்பு கிடையாது, நீ இறைவனை தேடி அடையக்குள்ள பிறப்பு. நான் உபதேசிக்கிறேன், அந்த உபதேசத்தை கேட்டுட்டு நீ உன்னால் மாற முடிஞ்சிருச்சுன்னா நீ இதுக்குள்ளவன் தான் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி உபதேசிக்கிறாங்க. உபதேசம் போடணுன்னு அவருக்கு ஞானம் அறிவு வந்தது. அதுக்குள்ள அவங்க அம்மா ஒரு அழகான பெண்ணை பார்த்து எல்லாம் பண்றாங்க. அதுக்கு வந்து இவர் சொல்றாரு, உடல் ஆரோக்கியம், நம்ம சொல்லுவோம் ஆண் பெண் இணைவில் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது. அது வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, உடல் கட்டுக்கோப்புக்கு வரணும்னா ஒரு பெண் வரணுமா, அதுக்கு பதிலாக காயம், வெங்காயம்,
சுக்கு இதெல்லாம் போட்டு மிளகு இந்த 3மே நம்மளுடைய கட்டுக்கோப்பான உடம்புக்கு தேவை. அது அத மிஞ்சியதா பெண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அந்த இடத்துல இருந்து அம்மா வந்து ரொம்ப இதாயிடுறாங்க. அம்மா எல்லாம் தூங்குனப்ப நைட்டு போல வீட்ட விட்டு வெளிய போயிடுறாரு. போயி ஒரு மரப்பொந்துக்குள் அம்மா கண்டுபிடிச்சுருவாளோன்னு சொல்லிட்டு மரப்பொந்துக்குள் ஒளிந்தவர் தன்னால தவநிலைக்கு போய் நீண்ட கால தவமாக இருந்து அவர் வந்து இறையை தேடினார் அப்படிங்கிறது. அப்பனா அங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஆண், பெண் உறவை வந்து தான் ரொம்ப அங்க மையப்படுத்தி, உடல் கட்டுக்கோப்பு இதெல்லாம் குறிப்பது, உடல் ஆரோக்கியத்துக்கு இதெல்லாமே இந்த குதம்பை சித்தர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்காரு. அதனால இவர் வந்து என்னன்னா, இவர வழிபடும்போது, நம்ம பெண் சுகத்தால் வரக்கூடிய விஷயங்கள், இல்லாட்டா இந்த மாரி சுகங்களிலிருந்து நம்ம வெளிய வர்றோம். அது மட்டுமே சுகம் கிடையாது. மனமே நம்ம இன்பமாக வைக்கிறதுக்கு இந்த குதம்பை சித்தர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு. அது துலாம் ராசிக்கு அது கரெக்ட்டா மேட்ச் ஆகுற மாரியே இருக்கும். அதனால குதம்பை சித்தர் வந்து ரொம்ப, 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 ரொம்ப நம்மளுடைய இல்லற வாழ்க்கையை வாழணும்னு நெனச்சா கூட, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மனச மாத்துவாரு. இல்ல இது என்ன என்ன மிஞ்சின ஒரு விஷயம் எனக்கு இதிலேயே மட்டும் என் நாட்டம் போகுது. இதுலருந்து நான் வெளிய வரணும். வெறுமனே கணவன், மனைவி இந்த உறவு மட்டும் தானே முக்கியமா சுத்துறது. அதை விட்டு நான் வெளிய கொஞ்சம் வரணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க கூட, இந்த குதம்பை சித்தர வந்து வழிபாடு பண்ணலாம். அது வந்து துலா ராசிக்காரர்களுக்கு இது ரொம்ப ஆப்ட்டாக இருக்கிற சித்தராக இருக்கும். ஓகே. சோ இந்த சித்தருடைய ஜீவசமாதி எங்க இருக்கு மேம்? இந்த சித்தருடைய ஜீவசமாதி மயிலாடுதுறையில இருக்குது. இந்த மயிலாடுதுறையில மயூரநாதர் அப்படிங்கிற கோயில்ல வந்து இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. சோ எந்த நாள்ல போய் நம்ம வழிபடும்போது நல்ல பலன் கிடைக்கும்? இவர வழிபடுறது வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வழிபடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தரும். வெள்ளிக்கிழமை எப்ப வழிபாடு பண்ணணும்னா, இவர வந்து காலையில் அதிகாலையில் சித்தர் மடத்துல போய் தியான முறையில் இவரை எடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதேபோல் வீட்டில் வழிபடுறதும் வெள்ளிக்கிழமை காலையில தியானம் தான் இங்க முக்கியமானது. இந்த தியானம் பண்ணி வழிபடுவது மிக சிறப்பான ஒரு ஒண்ணா இருக்கும். இதுல வந்து சுக்கு, மிளகு மிக முக்கியமான இதா இருக்கும். இது வந்து நாட்டு மருந்து அத மருத்துவத்துக்குரியவர் நம்மளுடைய சித்த மருத்துவத்துக்குரிய நாட்டு சித்தர் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். அதனால இவர வழிபட போணும் மிளகு, சுக்கு, அப்புறம் காயம் இதெல்லாம் வைத்து வெண்காயம்னா நம்ம காயம் வீட்ல வெங்காயம் அதுதான். அதெல்லாம் வைத்து அவர் நீர் நிரம்பிய ஒரு இத வச்சு நீங்க வழிபாடு பண்ணிட்டு இது வந்து நம்மளுடைய உடல் கட்டுக்கோப்பு, உடலில் உள்ள நோய்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அருமருந்து இந்த குதம்பை சித்தருக்கு உண்டு. அதனால் இது வந்து உடல் நோய்கள் தீர்ந்தால் மனமும் இன்புறும் அப்படிங்கிறது தான். அதனால இந்த மனத்தை நம்மளுக்கு இன்புறமாக வைக்கிறதுக்கு இந்த மிளகு ஒண்ணுமே இல்லாட்டா கூட மிளக வச்சு வாயில வச்சுக்கிட்டு அவரை தியானம் பண்ணலாம். 2 மிளகு வாயில போட்டுட்டே தியானம் பண்ணலாம். இல்லாட்டா சுக்க வந்து கசாயம் மாதிரி எடுத்து அதை வந்து நீராகாரமாக வச்சு அதுலயும் நம்ம வந்து குடிச்சுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி குதம்பை சித்தர் வழிபாட்டில் இந்த சுக்கு, மிளகு, காயம் இது 3 முக்கியமானதாக இருக்கும். ஓகே. இந்த சித்தரை வந்து ஒருவேளை நாங்க வீட்ல இருந்து வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இவருடைய படங்களை எந்த திசையில வைக்கலாமா? இந்த சித்தர் வழிபாட்டில் இவருடைய படம் பார்த்தீங்கன்னா தென்மேற்கில் வைப்பது சிறப்பாக இருக்கும். தென்மேற்குல வச்சீங்கன்னா இங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள விஷயத்தில் கரெக்டா இருக்கும். சில பேர் வந்து கணவன் மனைவி உறவு சரியாவே நடக்காம இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த சித்தர் வந்து ரொம்ப வழிகாட்டியாக இருப்பார். அதனால இந்த சித்தர் வழிபாட்டில் தென்மேற்கில் வந்து இந்த குதம்பை சித்தர் வழிபாடு சிறப்பான வழிபாடாக இருக்கும். குதம்பை சித்தரை நம்ம வீட்ல வைத்து வழிபடும் போது என்ன மாதிரியான பூக்களை நம்ம பயன்படுத்தலாமா? பிங்க் கலர் நாட்டு ரோஜா இருக்கு இல்லையா, அந்த ரோஜாவை பயன்படுத்துவது, அந்த பன்னீர் தண்ணிகளை பயன்படுத்துவது, இதெல்லாம் அந்த குதம்பை சித்தருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ நம்ம தொடர்ந்து வந்து ஒவ்வொரு சித்தர் வழிபாட்டிலையும் வந்து என்ன மாதிரியான நிற உடைகளை அணியலாம், இல்ல என்ன மாதிரியான கலர்களை நம்ம உபயோகிக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த சித்தரை வழிபடும் போது என்ன மாதிரியான நிறங்களையோ உடைகளை பயன்படுத்தலாம்? அதாவது நம்ம இந்த சித்தரை பார்க்கும்போது டார்க் பிங்க் கலர் ட்ரெஸ் அந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்துறது, அதுக்கப்புறம் நம்ம அணிகலன்கள் நல்ல அட்ராக்டிவான இதெல்லாம் அணிகிறது, இதெல்லாமே குதம்பை சித்தருடைய அருளுடைய இதாக இருக்கும். ஆனால் டார்க் பெண்கள் என்றால் டார்க் அந்த பிங்க் கலர் எடுத்துக்கோங்க. ஆண்கள் கம்மல்லாம் போட முடியாது. ஆனால் காதில் வந்து பூக்கள் வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில வந்து துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய சித்தர் யாரு, எந்த கிழமையில வழிபடணும், வீட்டில் இருந்தபடியே எப்படி வழிபடலாம் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி மேம். நன்றி மேம்.